தேர்தல் பத்திர விவகாரம் நீதிமன்றம் வந்து எஸ்பிஐ வந்து அந்த விவரங்களை வெளியிடணும். தேர்தல் பத்திரம் மூலமாக யார் நிதி கொடுத்தா, எந்த கட்சிக்கு நிதி கொடுத்தாங்க, எவ்வளோ வெளியிடணும்னு சொல்லிச்சு. இவங்க வந்து கால அவகாசம் கேட்டாங்க. அந்த வழக்கு இன்றைக்கி வந்துச்சு. இது விவரங்களையும் தேர்தல் ஆணையத்தில் நாளைக்கு மாலைக்குள்ளே கொடுத்துருங்க. மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே இணையதளத்தில் வெளிப்படையாக போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிக பெரிய நெருக்கடியான ஒரு சூழலை இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்துடைய இந்த 5 பேர் கொண்ட பெஞ்ச், தலைமை நீதிபதியுடைய தலைமையில் இருக்கின்ற 5 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன வாசகம் தான் ரொம்ப முக்கியமானது. என்னங்க, உங்களுக்கு நிதியை கொடுத்தவர்கள் யார் என்று வங்கிக்கு தெரியும். நம்ம ஒன்று நிதி கொடுத்தவர்களுக்கும் எந்த கட்சிக்கு நிதி கொடுத்தாங்களோ அவங்களுடைய உறவை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கல. இன்னார் எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, இந்த தகவலை தான் கேட்குறோம். இது ஒன்றும் பெரிய கம்பு சூத்திர விஷயம் அல்ல. இது நடைமுறையில் ஒரு வங்கியுடைய நடைமுறையில் இருக்கின்ற விஷயம்தான். இதுக்கு நாங்கள் வந்து 26 நாட்கள் கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து இன்னும் அவகாசம் கேட்குறீங்க. நாங்கள் ஜூலை 15 வரைக்கும் டைம் கொடுங்கன்னு ஸ்டேட் பேங்க் வங்கி, அதாவது பாரத ஸ்டேட் வங்கி தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கான விஷயத்தான் இன்றைக்கி நடந்துச்சு. ரொம்ப கோபப்பட்டிருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? சாதாரணமாக இருக்கின்ற விவரம் தான். அதுக்கு வந்து நீ வங்கி சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமானது. நாங்கள் டீகோட் பண்ணியிருக்கோம், அந்த பேரை கூட நாங்கள் ரகசியமாக வச்சுருக்கோம். யார் வந்து நிதி கொடுத்தாங்களோ அரசியல் கட்சிக்கு அந்த பேரை நாங்கள் டீகோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நாங்கள் மறுபடியும் உயிர்ப்பித்து எடுத்து நாங்கள் பேரை கண்டுபிடிக்கணும். எங்களுக்கே வந்து அது ரகசியம் காக்கப்பட்டிருக்கு. அதான் வங்கி கேட்டிருக்கு. அது என்ன, அது விஷயத்தில் என்ன பெரிய விஷயம்? ரகசியம் காக்கப்பட்டது ஒரு வகையில் சரிதான் என்றால் கூட அதை அந்த தகவலை கேட்டால் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பிரச்சனை அப்படின்னு. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொன்னது தான். மொத்தமே 24 கட்சி தாங்க நிதி வாங்கியிருக்காங்க. அதாவது நிதி வாங்குவதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. இந்திய அளவில் 1% வாக்குகளை பெறக்கூடிய கட்சிகள் தான் நிதி வாங்க முடியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோடு சேர்ந்து ஒரு 25 கட்சி, 7 தேசிய கட்சி, மற்றவையெல்லாம் மாநில கட்சிகள். இந்த கட்சிகள் நிதி வாங்கலாம். 1000 ரூபாயிலிருந்து கோடிக்கணக்கான பணம் வரைக்கும் எப்படி நிதி வாங்கலாம்? வங்கிகள் மூலமாக. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் மட்டும்தான். ஸ்டேட் பேங்கில் இருக்கின்ற ஒரு 29 கிளையில் மட்டும் தான் நீங்கள் செலுத்த முடியும். அதன் மூலமாக பங்கு பத்திரங்களை, அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி 15 நாட்களுக்குள் நீங்கள் பணம் செலுத்தியிருக்கணும். அந்த பணம் வந்து அந்த கட்சிகளுக்கு போயிடும். இது ரகசியம் காக்கப்படும். என்னன்னா, இது வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போனாங்க. பல்வேறு என்ஜிஓஸ் வந்து உச்சநீதிமன்றம் போனாங்க. அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமை சட்டம் 19(1)A இந்தப்படி இந்த தகவலை ஒரு இந்திய குடிமகன் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கட்சிக்கு ஒரு நிறுவனம் எவ்வளவு நிதி கொடுக்குதுன்னு தெரிந்து கொள்வது என்பது ஒரு இந்திய குடிமகனுக்கு உரிமை இருக்கு. அதன் அடிப்படையில் தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இது உண்மைதானே? எவ்வளவு நிதி கொடுத்தாங்கன்னு தெரியல, என்ன கஷ்டம்?